இரவில் பயணித்த தனியார் பேருந்தும் சரக்கு வாகனமும் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து. ஒருவர் உயிரிழந்த நிலையில் 24 பயணிகளுக்கு காயம் ஏற்பட்டதாக சொல்லப்படுது. மீட்பு பணியில் தீவிரமடைந்துள்ள காவல்துறையினரும் மீட்பு படையினரும். கரூர் மாவட்டம் குளித்தலை பக்கத்துல இருக்கிற திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில இரவு நேரத்துல கரூர்ல இருந்து திருச்சி கிழக்கு திசையில தனியார் பேருந்து ஒண்ணு வந்துட்டு இருந்தது. அதே சமயம் கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி வாழ்க்கையிலோடு ஏத்திக்கிட்டு ஒரு சரக்கு வாகனம் வந்திருக்கு. இந்த நிலையில சரக்கு வாகனமும் தனியார் பேருந்தும் எதிர்க்க மோதினதுல இந்த கோர விபத்துல ஒருவர் உயிரிழந்ததா சொல்லப்படுது. உயிரிழந்த அந்த நபர் சரக்கு வாகனத்துடைய ஓட்டுநர் அப்படின்னு சொல்லப்படுது. அவருடைய வயது 36 ஆகுது அப்படின்னு கூறப்படுது. இதை தொடர்ந்து பேருந்துல பயணிச்ச 24 பயணிகளுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறதால குளித்தலை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்த்திருக்கிறதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில சுமார் 20 நிமிடங்கள் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதா கூறப்படுது. தகவல் அறிஞ்ச லாலாப்பேட்டை போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைஞ்சு வந்து டிரைவருடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குளித்தலை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. மேலும் இறந்த டிரைவருடைய விவரங்கள் பத்தி லாலாப்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரதா சொல்லப்படுது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு.